ஒரு ஸ்பேஸ்னால் என்னென்னா ஒரு காலம், இடைவெளி, தூரம் எல்லாமே தான். இங்கே ஏதாவது ஒன்று உருவாக, இயங்க, இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு விதை வளர்ந்து வருவதற்கு ஒரு டைம், ஸ்பேஸ் தேவைப்படுது. மண், தண்ணி, வெப்பம், காற்று, இதுக்கெல்லாம் மேலே வானம், இவைகளால் தான் நீங்கள் எல்லாமே நிகழ்த்தப்படுகிறது. டைம், ஸ்பேஸுக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு கூட குறைச்ச போனால் எல்லாமே வீணாகிடும். நீங்கள் தண்ணியை அதிகமாக ஊற்றுனீங்கன்னா விதை அழுகிடும். தண்ணியே ஊற்றாமல் போனால் விதை முளைக்காது. மண்ணுக்கு மேலே விதை இருந்தால் என்ன ஆகும்? விதைச்ச மண்ணாலே தோண்டி பார்த்தா என்ன? ஒன்றுமே நடக்காது. குழந்தைகளின் ஐம்புலன்கள் வளரும் போதும் அப்படித்தான், விதை மாதிரி தான். புலன்கள் வளருவதற்கான ஸ்பேஸை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். குழந்தைகளுக்கு பார்வை லேட்டாக தான் தெரியும். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேச முடியாதனால அது என்ன பண்ணுதுன்னா, உடல் மொழி வழியாக அழுதோ, சத்தம் போட்டோ, அடம் பிடிச்சோ, கைகால ஆட்டியோ, அதுக்கு தேவையானதை பெறுவதற்கு ஏதாவது ஒரு வழியில் தகவலை நம்மிடம் சொல்ல நினைக்குது. அது அழுவதற்கு 1000 காரணம் இருக்கலாம். பசிக்கலாம், தண்ணி தேவைப்படலாம், மோசம் பிரச்சனை இருக்கலாம், தூக்கம் வரலாம், இல்லைன்னா ஏதாவது கடிச்சிருக்கலாம். ஏன்னா அது பேச ஆரம்பிக்கும் முன்னே அது வேற என்ன செய்யும். ஆனால் மற்ற உயிரினங்கள்லாம் சரியாக இருக்குது. நீங்கள் பறவைகளை கவனித்தா தெரியும். தவிட்டுக்குருவிங்க மொத்தமாக கத்துனா அவங்களுக்கு கீழே பாம்போ வேறு ஏதேனும் வேறு ஆபத்தோ இருக்குன்னு அர்த்தம். இங்கே பசிக்காமல் எந்த உயிரினங்களும் சாப்பிடுவதில்லை. தூக்கணாங்குருவியின் வாழ்க்கை என்னவென்று நமக்கு தெரியுமா? குறைந்தபட்சம் அதனோட கூடு கட்டும் திறன் நமக்கு உண்டா? ஒவ்வொரு உயிரும் ஏதாவது ஒரு தனித்தன்மையோடு தான் இங்கு படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களது கைரேகை போல குழந்தைகள் சந்தோஷமாக வாழ்வதற்காக தான் இந்த பூமியில் ஜனித்திருக்கிறது என்பதை அது உணர்வதற்குள் நாம் நமது கருத்தை, நமது இயலாமையை அதன் மீது திணிக்க முயல்கின்றோம். தயவு செய்து குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்கள். அது அதற்கான மனம், புத்தி, அறிவு வளர்வதற்கான ஸ்பேஸை கொடுங்கள். ஸ்பேஸ்னால் என்னென்ன டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.